இன்னைக்கு பாலிட்டில தான் ஒரு டாபிக் பார்க்க போறோம். என்ன டாபிக்னா சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இந்திய அரசியலமைப்பின் முக்கிய அம்சங்கள் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம். பாலிட்டில இருக்கிற ஒவ்வொரு டாபிக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாலிட்டில இருந்து நமக்கு குரூப் 1 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 40 கொஸ்டின் கிட்ட கேட்பாங்க. குரூப் 2, குரூப் 4 அந்த மாதிரி எக்ஸாம்ல எல்லாம் ஒரு 10ல இருந்து 12 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ பாலிட்டிக்கு நம்ம கட்டாயமா முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுதான் ஆகணும். ஸோ பாலிட்டிக்கு நீங்க தனியா நோட்டு போட்டு ஒவ்வொரு டாபிக் வைஸ் நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் இல்லாம மெயின்ஸுக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா மெயின்ஸுக்கும் இதே சிலபஸ் தான் நீங்க படிக்க போறீங்க. இப்போ நீங்க ஒவ்வொரு டாபிக் கீழேயும் 2 பேஜ் 3 பேஜ் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மெயின்ஸுக்கு நீங்க அதை வச்சு ஆன்சர் எல்லாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப வாங்க நம்ம டாபிக் உள்ள போகலாம். சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இந்திய அரசியலமைப்பின் முக்கிய அம்சங்கள். இதுல நிறைய சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு 17, 18 கிட்ட இருக்கு. நம்ம ஒன்னொன்னா நம்ம டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். இந்த வேர்ல்டுலயே எது லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தான். இந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. இந்த வேர்ல்டுலே எது லென்த்தியஸ்ட் கான்ஸ்டிடியூஷன், இந்த உலகத்திலேயே மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு எது அப்படின்னு சொல்லி முன்னாடி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் என்ன? இந்தியா. சோ நம்ம இந்தியாவோட இருக்க கான்ஸ்டிடியூஷன் தான் என்னது இருக்கிறதுலே உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப நீளமான கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷன் கொண்டு வந்த அன்னைக்கு எத்தனை ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 395 ஆர்டிகல்ஸ். அதை எத்தனை பகுதிகளா பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா 22 பகுதிகள் 8 அட்டவணைகளா பிரிச்சிருப்பாங்க. ஆனா இன்னைய தேதியில எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 448 ஆர்டிகல்ஸ் இருக்கு, 25 பார்ட்ஸ் இருக்கு, 12 ஷெடியூல்ஸ் இருக்கு. அப்போ எவ்வளவு லென்த்தியஸ்டா இருக்கும். சோ அதனாலதான் என்ன சொல்றாங்க, இந்தியாவில இருக்கிற கான்ஸ்டிடியூஷன் தான் உலகத்திலே ரொம்ப நீளமானதுன்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 ரீசன் சொல்லலாம். ஃபர்ஸ்ட், நம்மளோட ஜியோகிராபிக்கல் ஃபேக்டர்ஸ். நமக்கு ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கு, மக்கள் தொகையுமே நிறைய இருக்கிறாங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கல்ச்சர், ரிலீஜியன்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஏத்த மாதிரி தான் நம்ம ஒரு சட்டத்தை உருவாக்க முடியும். அந்த காரணத்துக்காகவும் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் ரொம்ப பெருசாயிருச்சு. அப்புறம் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர்ஸ், வரலாற்று காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய சோர்சஸ் எங்க இருந்து எடுத்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படிங்கிறது பிரிட்டிஷ்காரங்க நம்ம இந்தியாவை ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுல இருக்கிற நிறைய ஃபியூச்சர்ஸ் எடுத்து நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல வச்சிருக்கோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படிங்கிறதே ரொம்ப பெருசு. அது அப்படியே நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் வச்சதுனால நம்மளோட கான்ஸ்டிடியூஷனும் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சென்டர் ஸ்டேட்டுக்குன்னு சொல்லி தனித்தனி ரூல்ஸ் எல்லாம் கிடையாது, மொத்த கண்ட்ரிக்குமே ஒரே ரூல் தான். அப்போ ஒரே கான்ஸ்டிடியூஷன் தான். அதனாலயுமே நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் ரொம்ப பெருசா இருக்கு. இந்த கான்ஸ்டிடியூஷன்ல யார் அதிகமா இருப்பாங்க? கான்ஸ்டிடியூஷனை கொண்டு வரும்போது இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம அதுல யாரு நிறைய இருப்பாங்க அப்படின்னா லாயர்ஸ் தான், சட்ட வல்லுநர்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த சட்ட வல்லுநர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துதான் கான்ஸ்டிடியூஷனை எழுதியிருப்பாங்க. அதனாலயும் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொவிஷன்ஸ் இருக்குல்ல, அதுலயும் ரொம்ப டீடைலா சொல்லியிருப்பாங்க. மத்த கான்ஸ்டிடியூஷன் மாதிரி சிம்பிளா ஒரே லைன்ல சொல்லியிருக்க மாட்டாங்க. எல்லாத்தையுமே டீடைலா இன்டெப்தா அனலைஸ் பண்ணி கொடுத்திருப்பாங்க. இதனாலயும் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் ரொம்ப பெருசா இருக்கு. சோ 5 ரீசன் என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட், நம்மளோட ஜியோகிராபிக்கல் ஃபேக்டர்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கல்ச்சர் அதெல்லாம் இருக்கிறதுனாலயும், அப்புறம் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர்ஸ், நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ல இருந்து நிறைய விஷயங்களை பாரோ பண்ணி நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் வச்சதுனாலயும், சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு ஒரே ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறதுனாலயும், லீகல் லூமினஸ் அதாவது சட்ட வல்லுநர்களால இந்த கான்ஸ்டிடியூஷன் எழுதப்பட்டதுனாலயும், அதுக்கப்புறம் லாஸ்ட் பாயிண்ட் என்னது, டீடைல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொவிஷன்ஸ், விரிவான நிர்வாக விதிகள். இந்த காரணத்துக்காகவும் தான் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் ரொம்ப பெருசா இருக்கு. சோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், drawn from various sources. நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் நிறைய கண்ட்ரில இருந்து ரெஃபர் பண்ணி எழுதியிருக்கோம். எந்தெந்த கண்ட்ரில இருந்து எல்லாம் ரெஃபர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து, அப்புறம் அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன், ஜப்பான் கான்ஸ்டிடியூஷன், சவுத் ஆப்பிரிக்கா கான்ஸ்டிடியூஷன், ஜெர்மன் கான்ஸ்டிடியூஷன், ரஷ்யன் கான்ஸ்டிடியூஷன், கனடியன் கான்ஸ்டிடியூஷன், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்திய அரசு சட்டம் 1935, இதுல இருந்தெல்லாம் நம்ம ரெஃபர் பண்ணி தான் நம்மளோட கான்ஸ்டிடியூஷனை எழுதியிருக்கோம். எந்தெந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து என்னென்ன பாரோ பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம டீடைலா சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கீழே ஆல்ரெடி தனி வீடியோவாவே போட்டுட்டோம்.
அதனால இங்க எந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து நம்ம பாரோ பண்ணோம் அப்படிங்கிறத மட்டும் நான் கொடுத்திருக்கேன். நீங்க என்னென்ன பாரோ பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வீடியோஸ பார்த்தீங்கன்னா, இதுல டீடைலாவா சொல்லியிருப்பேன். நீங்க அத பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எ பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி. நம்மளோட கா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது ரிஜிடா இருக்குமா, ஃபிளெக்சிபிலிட்டா இருக்குமா? 2மே கலந்த கலவையா தான் இருக்கும் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஏதாவது ஒரு லாவ கொண்டு வரணும், சட்டத்த கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, 2 டைப்ல தான் நம்ம அத கொண்டு வர முடியும். ஒண்ணு நம்ம அதுக்கு வோட் எடுக்கும்போது, பில் பாஸ் பண்ணும்போது, சிம்பிள் மெஜாரிட்டி மூலமாவும் அத கொண்டு வரலாம். ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலமாவும் கொண்டு வரலாம். அது எத பொறுத்தது அப்படின்னா, நம்ம கொண்டு வரத சட்டத்த பொறுத்தது. இப்ப ஆர்டிகிள் 368ல தான் இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படிங்கிறது தான் ரிஜிடிட்டி. அவ்வளவு ஈஸியா அந்த சட்டத்த கொண்டு வர முடியாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பில்ல பாஸ் பண்ணணும் ஒரு ஹவுஸ்ல. அந்த ஹவுஸ்ல கட்டாயமா 3ல 2 பங்கு பேர் பிரசன்ட் ஆகி வோட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த பில்ல ஒருவேளை 2 ஹவுஸ்லயும் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரசிடென்ட்க்கு அனுப்பணும். அது மட்டும் இல்லாம அந்த பில்ல நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் இருக்காங்கல்ல, ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளிலயும் ஒரு பாதி ஸ்டேட்ஸ்க்கு லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளியாவது அந்த திருத்தத்த கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்க ஓகே சொல்லணும். இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் நம்ம அது ஒரு சட்டமா கொண்டு வர முடியும். அந்த பில் கம்ப்ளீட்டா பாஸ் ஆனாதான் அது ஒரு ஆக்டா சட்டமா கொண்டு வர முடியும். பட் அதுக்கு அந்த சட்டமா கொண்டு வரதுக்கு முன்னாடி இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும்தான் அது சட்டமா வெளியே வரும். சோ இததான் ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படிங்கிறது அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஆர்டிகிள் அப்படின்னா 368 அப்படிங்கிற ஆர்டிகிளுக்கு கீழே ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்றது இதுதான். இததான் ரிஜிடிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். ரொம்ப கஷ்டமான ப்ராசஸா இருக்குல்ல, அவ்வளவு ஈஸியா நம்ம சட்டத்தை கொண்டு வந்துட முடியாது. அததான் ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பிளெக்சிபிலிட்டி அப்படின்னா இந்த ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டாம். ஜஸ்ட் 50% ஆஃப் மெம்பர்ஸ்க்கு மேல ஓட் பண்ணியிருந்தா போதுமானது. அது நம்ம லாவா கொண்டு வந்துடலாம். அந்த பில்ல பாஸ் பண்ணிடலாம். பில்ல பாஸ் பண்ணா நம்ம அடுத்து என்னது சட்டமா அதை கொண்டு வந்துடலாம். இது சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுதான் நம்ம பிளெக்சிபிலிட்டி அப்படின்னு இங்க சொல்றோம். சிம்பிள் மெஜாரிட்டி அப்படிங்கிறது ஆர்டிகிள் 368க்கு கீழே வராது. சோ ஒரு லா கொண்டு வர்றதுக்கு அதான ப்ராசஸ் பிளெக்சிபிளாவும் இருக்கு, ரிஜிடிட்டியாவும் இருக்கு. அதனாலதான் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை என்னன்னு சொல்றாங்க, 2ம் சேர்ந்த கலவையா இருக்கு. ரிஜிடிட்டியாவும் இருக்கு, பிளெக்சிபிலிட்டியாவும் இருக்கு, இறுக்கமாவும் இருக்கு, நெகிழித்தன்மையாவும் இருக்கு. 2ம் சேர்ந்த கலவை தான் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ். நம்மளோட இந்தியாவை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இன்டிஸ்ட்ரக்டபிள் யூனியன் வித் டிஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்ஸ். ஒரு ஸ்டேட்டை எப்படி வேணாலும் நம்ம மாற்றி அமைக்கலாம். ஆனா யூனியன் இந்தியாவை எந்த காரணத்துக்காகவும் யாராலையும் எதையும் பண்ண முடியாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்திராவை நம்ம 2014ல ஒரு சட்டம் கொண்டு வந்து ஆந்திரா தெலுங்கானான்னு சொல்லி பிரிச்சோம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்டேட்டை நம்ம எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம். ஆனா யூனியன் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவை ஃபுல்லா ஒரே நாடா தான் இருக்க முடியும். அதை யாராலையுமே பிரிக்க முடியாது அப்படிங்கறதா இதோட அர்த்தம். இப்ப நம்ம கண்ட்ரி ஃபெடரல் சிஸ்டமா இருக்கா, யூனிட்டரி சிஸ்டமா இருக்கா? ஃபெடரல் சிஸ்டமா, யூனிட்டரி சிஸ்டமா அப்படிங்கிறது அந்தந்த சிச்சுவேஷனை பொறுத்து மாறும். இப்ப என்னதான் நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு இருந்தாலும் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சிச்சுவேஷன் வரும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் மொத்த கண்ட்ரிக்குமே தான் ரூல் போடுவாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்மளோட கண்ட்ரி ஒற்றையாட்சி முறையை தான் ஃபாலோ பண்ணுது. இப்ப அதே மாதிரி ஆல் இந்தியா சர்வீசஸ், நம்ம சிவில் சர்வீஸ் எக்ஸாம்லாம் எழுதுவோம்ல, யூபிஎஸ்சி எக்ஸாம், இது எல்லாமே மொத்த கண்ட்ரிக்குமே சேர்த்துதான் அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. சோ இதுவுமே யூனிட்டரி பயாஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒற்றையாட்சி முறைக்கான ஒரு எக்ஸாம்பிள். சோ இந்த மாதிரி அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அது ஃபெடரலா இல்லைன்னா யூனிட்டரியா, ஒற்றையாட்சியா இல்லைன்னா கூட்டாட்சியா அப்படிங்கிறது அந்தந்த சிச்சுவேஷனை பொறுத்து தான் அமையும். அததான் நம்ம ஒற்றையாட்சி சார்பு கொண்ட கூட்டாட்சி அமைவு அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இந்த ஃபெடரலிசம் அப்படிங்கிற வேர்டு நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல எந்த இடத்துலயுமே யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த ஃபெடரலிசம் பத்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க. இப்ப பானர்ஜி அப்படிங்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபெடரல் இன் ஃபார்ம் பட் யூனிட்டரி இன் ஸ்பிரிட் அப்படின்னு பானர்ஜி சொல்றாங்க. கேசி வியர் அப்படிங்கிறவங்க குவாசி ஃபெடரல், அரை கூட்டாட்சி அப்படின்னு சொல்றாங்க. மோரிஸ் ஜோன்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பார்கெனிங் ஃபெடரலிசம், பேரமைப்பு கூட்டாட்சி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கிரான்விலி ஆஸ்டின் அப்படிங்கிறவங்க கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஐவர் ஜென்னிங்ஸ் அப்படிங்கிறவங்க ஃபெடரேஷன் வித் எ சென்ட்ரலைசிங் டெண்டன்சி.
ஒரு மையப்படுத்தும் போக்கு கொண்ட கூட்டமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. சோ இது எல்லாத்தையுமே நீங்க நோட் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். மொத்தம் 2 டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கு. ஒன்னு பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், இன்னொன்னு பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். எந்த கண்ட்ரில பவர் யாருக்கு அதிகமா இருக்கோ அதை பொறுத்து தான் அது பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்டா பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்டா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கண்ட்ரில யாருக்கு பவர் அதிகமா இருக்கு? பார்லிமெண்ட்டுக்கா பிரசிடென்ட்டுக்கா? பார்லிமெண்ட்டுக்கு. அதனாலதான் இந்தியாவை நம்ம பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், நாடாளுமன்ற ஆட்சி முறை அப்படின்னு சொல்றோம். இதே இது பிரசிடென்ட்டுக்கு, எந்த கண்ட்ரில பிரசிடென்ட்டுக்கு அதிகமான பவர் இருக்கோ அதை பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதை வச்சுதான் நம்ம டிசைட் பண்ணுவோம். இப்ப அமெரிக்காவெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா யாருக்கு அதிகமான பவர் இருக்கு? பிரசிடென்ட்டுக்கு தான் அதிகமான பவர் இருக்கு. சோ அத பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம அமெரிக்காவை சொல்றோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இந்த பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கறத நம்ம யாரை பார்த்து ஃபாலோ பண்றோம் அப்படின்னா பிரிட்டிஷை பார்த்து தான் ஃபாலோ பண்றோம். ஆனா பிரிட்டிஷ்க்கும் நமக்கும் ஒரு சில மேஜர் டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா எப்படி இருக்கும் அப்படின்னா சாவரிங்கா இருக்கும். சாவரிங் அப்படின்னா வெளியில இருந்து யாருமே அவங்கள இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. அதுதான் என்னது சாவரிங் அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்தியா அப்படிங்கிறது சாவரிங் பாடி கிடையாது. இறையாண்மை கொண்ட அமைப்பு கிடையாது. ஏதாவது ஒரு சட்டம் இயற்றினாங்க அப்படின்னா அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு அகைன்ஸ்டா இருந்துச்சு அப்படின்னா ஜுடிஷியரி டிபார்ட்மெண்ட் கண்டிப்பா அதுல இன்டர்ஃபியர் ஆகி ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணுவாங்க. சோ நம்மளோட பார்லிமெண்ட் அப்படிங்கிறது சாவரிங் பாடி கிடையாது. ஆனா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் அப்படிங்கிறது அவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதை வேற யாராலுமே கேள்வி கேட்க முடியாது. அவங்க ஒரு டெசிஷன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதுதான் ஃபைனல். அதை வேற யாருமே இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. ஆனா நம்ம இந்தியன் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஜுடிஷியரி டிபார்ட்மெண்ட் கட்டாயமா அதுல தலையிடுவாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு அகைன்ஸ்டா இருந்துச்சுன்னா. அடுத்து இன்னொரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா நம்மளோட ஸ்டேட்டோட ஹெட் என்ன பண்ணுவோம், நம்ம எலக்ட் பண்ணி தான் தேர்ந்தெடுப்போம். எலெக்ஷன் மூலமா தான் தேர்ந்தெடுப்போம். ஆனா பிரிட்டிஷ்ல மன்னராட்சி முறைகள் படிதான் என்ன பண்ணுவாங்க, ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டை கொண்டு வருவாங்க. அதாவது பரம்பரையா ஹெரிடிட்ரியா ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க அடுத்து அவங்களோட வம்சத்துல இருக்க அடுத்தவங்க தான் அந்த ஸ்டேட்டோட ஹெட்டா இருப்பாங்க. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எலெக்ஷன் மூலமா தான் தேர்ந்தெடுப்போம். இந்த 2 டிஃபரன்ஸ் தான் என்னது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கும் இந்தியன் பார்லிமெண்ட்டுக்கும் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்டரி சாவர்னிட்டி அண்ட் ஜுடிஷியல் சுப்ரீமசி. பார்லிமெண்டரி சாவர்னிட்டி, பாராளுமன்ற இறையாண்மை அப்படிங்கிறது யாரோட தொடர்புடையது? பிரிட்டிஷ் பார்லிமெண்டோட தொடர்புடையது. ஜுடிஷியல் சுப்ரீமசி அப்படிங்கிறது அமெரிக்கா உச்ச நீதிமன்றத்தோட தொடர்புடையது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை ஃப்ரேம் பண்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இதை ரெண்டையுமே ரெஃபர் பண்ணி ரெண்டையும் தொகுத்து ஒருங்கிணைச்சு அதை நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல வச்சு ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. எந்த மாதிரி ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா ஜுடிஷியல் சுப்ரீமசி அப்படிங்கறத எப்போ ஃபாலோ பண்றாங்க? ஒரு கான்ஸ்டிடியூஷன், அதாவது பார்லிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு சட்டத்தை கொண்டு வரும்போது அந்த சட்டம் வேலிடா இன்வாலிடா அப்படிங்கறது ஜுடிஷியல் ரிவ்யூ பண்றது யாரு? நம்ம ஜுடிஷியரி டிபார்ட்மெண்ட் தான். சோ அதுதான் என்ன சொல்றாங்க, ஜுடிஷியல் சுப்ரீமசி. இது நம்ம அமெரிக்கா இருக்கிற மாதிரி உச்ச நீதிமன்றத்தோட பவர் தான் அதிகமா இருக்கு. சோ ஜுடிஷியல் சுப்ரீமசி அப்படிங்கறத நம்ம இங்க கொண்டு வரோம். பார்லிமெண்ட் சாவர்னிட்டி அப்படிங்கறத எங்க கொண்டு வரோம் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய மேஜர் போர்ஷனை அமெண்ட் பண்றதுக்கான உரிமை யாருக்கு இருக்கு? பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்கு. பார்லிமெண்ட் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் பவரை யூஸ் பண்ணி அங்க கான்ஸ்டிடியூஷன் எல்லாத்தையுமே திருத்தம் பண்ணிக்கலாம். இது நம்ம பிரிட்டிஷ்ல இருக்கிற மாதிரி பார்லிமெண்டரி சாவர்னிட்டி அப்படிங்கிறது உள்ள வருது. சோ இத ரெண்டையுமே தொகுத்து ஒரு மாதிரி நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல நம்ம ஃப்ரேமர்ஸ் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் இன்டகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, சுதந்திரமான ஒருங்கிணைத்த நீதி அமைப்பு. இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அப்படின்னா நம்மளோட நீதித்துறையை யாருமே தலையிட முடியாது. எக்ஸிக்யூட்டிவா இருந்தாலும் சரி, லெஜிஸ்லேட்டரா இருந்தாலும் சரி. லெஜிஸ்லேட்டர் அப்படிங்கிறது சட்டமன்றம், நாடாளுமன்றம் யாருமே உள்ள வந்து நம்ம தலையிட முடியாது. எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா நிர்வாகம் பண்றவங்க யாருமே நம்மளோட ஜுடிஷியரி டிபார்ட்மெண்ட்டை தலையிட முடியாது. அதான் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. இன்டகிரேட்டட் அப்படிங்கிறது கோர்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன கோர்ட் இருக்கிறதுல ஹையஸ்ட் கோர்ட் எது? சுப்ரீம் கோர்ட். அது கீழே ஹை கோர்ட், அது கீழே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், அப்பக்ஸ் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா கீழே இருக்கு. அதுதான் என்னது இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி, ஒருங்கிணைத்த நீதித்துறை அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கறது பார்ட் 3க்கு கீழே கொடுத்திருப்பாங்க. மொத்தம் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. என்னெல்லாம் அப்படின்னா ரைட் டு ஈக்வாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன், கல்ச்சர் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். இது நம்ம டீடைலாவே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற டாபிக் கீழே பார்க்கலாம். இப்ப ஜஸ்ட் என்னென்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, போதுமானது. நெக்ஸ்ட்
டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. நேம்லயே கொடுத்திருக்காங்க டைரக்டிவ் பிரின்சிபல். நம்ம ஸ்டேட்டுக்கு வழிகாட்டக்கூடிய நெறிமுறைகள் தான் இதுல ஃபுல்லா கொடுத்திருப்பாங்க. இந்த டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் என்ன சொல்றாங்க? நாவல் ஃபியூச்சர்ஸ், புதிய அம்சம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த பாட்டுக்கு கீழே இது இருக்கும் அப்படின்னா, பகுதி 4க்கு கீழே தான் இந்த டிபிஎஸ்பி அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. இத 3 கேட்டகரிஸ்ல பிரிக்கிறாங்க. என்னெல்லாம் அப்படின்னா, காந்தி, சோசியலிஸ்ட், லிபரல் இன்டலெக்சுவல் அப்படின்னு சொல்லி 3ஆ பிரிக்கிறாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம டீடைலா டிபிஎஸ்பி டாபிக் பார்க்கும்போது டீடைலா பார்க்கலாம். இப்ப ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மாதிரி இதை தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. நெக்ஸ்ட், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம கான்ஸ்டிடியூஷன் கொண்டு வர அன்னைக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது. எப்போ இதை கொண்டு வருவாங்க அப்படின்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 அந்த டைம்ல தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க. எந்த பார்ட்டுக்கு இல்லை அப்படின்னா பார்ட் 4A அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருவாங்க. இதுல ஒரே ஒரு ஆர்டிகிள் தான் இருக்கும். அதாவது ஆர்டிகிள் 51A. அதுக்கு கீழே ABCன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன பார்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம 86th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 படி ஒரே ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டியை ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறதுக்கு 2 விதமான அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கு. ஒன்னு 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இன்னொன்னு 86th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இது ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எல்லாம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கு கீழே வரும்னு சொல்லிட்டு இப்ப ரீசெண்டா 2023ல தான் கேட்டிருக்கிறதுனால இது மறுபடியும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ 2 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், சாவரின் சோசியலிஸ்ட் செகுலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். இதை நம்ம டீடைலாவே பிரியாமல்ல பார்த்தோம். இப்ப ஜஸ்ட் என்னன்னு ஒன்னொன்னா நான் சொல்றேன். சாவரின் அப்படிங்கிறது வெளியுறவுல இருந்து யாருமே உள்ள வந்து நம்மள தலையிட முடியாது. நம்ம கவர்மெண்ட்ல இந்திய கவர்மெண்ட்டை யாருமே வெளியில இருந்து தலையிட முடியாது. அதான் நம்ம என்ன சொல்றோம்? சாவரின் சொல்றோம். சோசியலிஸ்ட் அப்படிங்கிறது இந்தியன் கண்ட்ரில பிரைவேட் செக்டார், பப்ளிக் செக்டார் ரெண்டுமே சேர்ந்துதான் நம்மளோட பொருளாதாரத்தை முன்னேற்றி கொண்டு வருவாங்க. அதுதான் சோசியல். சோ மிக்சட் எக்கானமி அப்படிங்கறத நம்ம இந்தியால ஃபாலோ பண்றோம். அடுத்து செக்குலர். நம்ம கண்ட்ரில மத சார்பற்ற நாடு. எல்லா ரிலீஜியன்ஸையும் ஒரே மாதிரி தான் ஃபாலோ பண்றோம். ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணி ஒரே மாதிரியான இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுத்து வைக்கிறோம். அதனால இந்தியா அப்படிங்கிறது ஒரு மத சார்பற்ற நாடு. டெமோக்ராட்டிக். டெமோக்ராட்டிக் அப்படின்னா நம்ம ஆட்சி பண்ணக்கூடிய தலைவர்கள் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னா அதுதான் நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்றோம். இந்திய மக்கள் நம்மள பிரைம் மினிஸ்டரை எப்படி தேர்வு பண்றாங்க? எலெக்ஷன் மூலமா தான் தேர்வு பண்றாங்க. அதனால இந்தியா அப்படிங்கிறது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ரிபப்ளிக். ரிபப்ளிக் அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டேட், ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டை எலெக்ஷன் மூலமா தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா அதுதான் ரிபப்ளிக் அப்படின்னு சொல்றோம். நம்மளோட ஸ்டேட் ஆஃப் த ஹெட் யாரு? பிரசிடென்ட். பிரசிடென்ட்டை நம்ம எப்படி தேர்வு பண்றோம்? இன்டைரக்ட் எலெக்ஷன். எலெக்ஷன் மூலமா தானே தேர்வு பண்றோம். அதனால நம்மளோட கண்ட்ரி அப்படிங்கிறது ரிபப்ளிக் கண்ட்ரி, குடியரசு நாடு. நெக்ஸ்ட், யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ், வயது வந்தோர் வாக்குரிமை. நம்ம கண்ட்ரில எலெக்ஷனுக்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றோம்? 18 வயசுக்கு மேல இருக்கிற யாரா இருந்தாலும் ஓட் பண்ணலாம் அப்படிங்கிற கண்டிஷன் தான் நமக்கு. அதுதான் யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ்னா என்ன அப்படிங்கறத நமக்கு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதுல நீங்க நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா 61வது திருத்த சட்டப்படிதான் 21 வயசுல இருந்து 18 வயசா குறைப்பாங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். சோ 18 வயசுக்கு மேல இருக்கிற யாரா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்? எலெக்ஷன்ல ஓட் பண்ணதுக்கான உரிமைகள் இருக்கு. அவங்களோட ஜாதி, மதம் அதெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. யாரா இருந்தாலும் 18 வயசுக்கு மேல இருந்தாங்க அப்படின்னா கட்டாயமா அவங்க வாக்கு பதிவு பண்ணலாம். நெக்ஸ்ட், சிங்கிள் சிட்டிசன்ஷிப். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்றது என்ன அப்படின்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப். இப்போ ஒருத்தங்க இந்தியால சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாங்க அப்படின்னா வேற எந்த கண்ட்ரிலையும் அவங்களால சிட்டிசன்ஷிப் வாங்க முடியாது. அதுதான் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். இது நீங்க யுஎஸ்ஏ அந்த மாதிரி கண்ட்ரி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யுஎஸ்ஏல நீங்க சிட்டிசன்ஷிப் வாங்கினாலும் மத்த கண்ட்ரிலே நீங்க சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம். ஆனா இந்தியால ஒன்ஸ் நீங்க இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆனதுக்கு அப்புறம் வேற எந்த கண்ட்ரிலையும் நீங்க சிட்டிசன்ஷிப் வாங்க முடியாது. அப்படி வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவோட சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணிட்டு தான் நீங்க அந்த கண்ட்ரில அப்ளை பண்ண முடியும். இது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல. நெக்ஸ்ட், இண்டிபெண்டன்ஸ் பாடி. இண்டிபெண்டன்ஸ் பாடிஸ் அப்படிங்கிறது ஒரு ஏஜென்சி மாதிரி. அவங்களுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருவாங்க. அந்த ரெகுலேட் பண்ணி கொண்டு போக வேண்டியது அந்த அமைப்போட பொறுப்பு. என்னென்ன அமைப்புலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையத்தோட வேலை என்னன்னா எலெக்ஷன் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் எந்தவித ப்ராப்ளமும் இல்லாம ஸ்மூத்தா கொண்டு போக வேண்டியது வேலை. யாரோட வேலை? தேர்தல் ஆணையத்தோட வேலை. நெக்ஸ்ட், கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா.
இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்டோட அக்கௌண்ட்டை ஆடிட் பண்ண வேண்டியதுதான் இவங்களோட வேலை. நெக்ஸ்ட், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஆல் இந்தியா சர்வீஸ் எக்ஸாம் எல்லாம் கண்டக்ட் பண்ண வேண்டியது யாரோட பொறுப்பு? யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட பொறுப்பு. எக்ஸாம் கண்டக்ட் பண்றது, ரிசல்ட் பப்ளிஷ் பண்றது எல்லாமே இவங்களோட கண்ட்ரோல்ல தான் நடக்கும். நெக்ஸ்ட், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். நம்ம டிஎன்பிஎஸ்சி இருக்காங்கல்ல, நம்மளோட எக்ஸாம் எல்லாம் கண்டக்ட் பண்ணி ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணி கவுன்சிலிங்ல எல்லாரையும் செலக்ட் பண்ணி எல்லா ப்ராசஸையும் பார்த்துக்க வேண்டியது யாரு? ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட பொறுப்பு. இந்த இண்டிபெண்டன்ஸ் பாடிஸ் எல்லாமே நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட், எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். மொத்தம் 3 டைப் ஆஃப் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. என்னெல்லாம் அப்படின்னா நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம கண்ட்ரிக்கு வெளியில இருந்து ஏதாவது ஒரு வகையில போர் தொடுக்க வர்றாங்க அப்படின்னா அப்போ நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 352க்கு கீழே பிரசிடென்ட் டிக்ளேர் பண்ணிருவாங்க. நெக்ஸ்ட், ஸ்டேட் எமர்ஜென்சி. ஒரு ஸ்டேட்ல அங்க கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி கலையிற மாதிரி இருந்தாலும் வேற ஏதாவது உள் பிரச்சனைகள் இருந்தா அப்படின்னா பிரசிடென்ட்ஸ் ரூல் அப்படிங்கறத தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இது எந்த ஆர்டிகிளுக்கு கீழே வரும் அப்படின்னா 356 அப்படிங்கிற ஆர்டிகிள் கீழே வரும். இததான் நம்ம ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்றோம். ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம இந்தியன் கண்ட்ரிக்கு ஏதாவது நிதி நெருக்கடி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த சிச்சுவேஷன்ல ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படிங்கறத கொண்டு வருவாங்க. என்ன ஆர்டிகிளுக்கு கீழே இது கவர் ஆகும் அப்படின்னா 360 ஆர்டிகிளுக்கு கீழே கவர் ஆகும். நெக்ஸ்ட், ரைட் டு எஜுகேஷன், கல்வி உரிமை. இந்த ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கறத 86வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 இதுபடி என்ன பண்ணுவாங்க, நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு கீழே ஆர்டிகிள் 21A அப்படிங்கிறதுக்குள்ள இன்சர்ட் பண்ணி கட்டாயமா 6 வயசுல இருந்து 14 வயசுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வி வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்துருவாங்க. இந்த சட்டத்தை அந்தந்த ஸ்டேட்ல உள்ளவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அது எல்லாம் அந்தந்த ஸ்டேட்ல உள்ளவங்க பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட், ஆர்டிஇ ஆக்ட், ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2009ல கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா 21A அப்படிங்கறத இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆர்டிஇ ஆக்ட் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு கீழே தான் நம்ம பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாம் 25% ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்களா, கவர்மெண்டே பே பண்ணிடுவாங்க. இது எல்லாமே இந்த ஆர்டிஇ ஆக்ட் கீழே தான் வரும். இது மூலமா 6 வயசுல இருந்து 14 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகளோட ஸ்கூல் ஃபீஸும் கம்மியாயிரும். கட்டாயமா அவங்களுக்கு ஸ்கூல் போய் படிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு ஆக்ட ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட், 3 டயர் கவர்மெண்ட். 3 டயர் கவர்மெண்ட் அப்படிங்கறதா இருக்கிறதுலே ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். எந்த கண்ட்ரிலையுமே இத மாதிரி 3 டயர் கவர்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. நம்ம கான்ஸ்டிடியூஷன் கொண்டு வரும்போதுமே டூ டயர் கவர்மெண்டா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது 73rd அண்ட் 74th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 படிதான் இந்த 3 டயர் தேர்ட் கவர்மெண்டான லோக்கல் கவர்மெண்ட், அதாவது பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிஸ் அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க. சோ இது நிஜமாவே ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் தான் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல. நெக்ஸ்ட், கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். இதாங்க லாஸ்ட் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல லாஸ்ட் இதுதான். கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், கூட்டுறவு சங்கங்கள். கூட்டுறவு சங்கங்கள் அப்படிங்கிறதையுமே 97வது அரசியல் திருத்த சட்டம் 2011 படிதான் கொண்டு வந்திருப்பாங்க இந்த கூட்டுறவு சங்கங்கள் அப்படிங்கிறத. இப்ப சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது இதோட முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட், நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல யாரெல்லாம் எப்படி எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்த்துட்டு இந்த டாபிக்கை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட், லார்ட் விஸ்கான் சைமன் அப்படிங்கிறவங்க என்ன சொல்றாங்க, இது முழுக்க முழுக்க ஹிந்துஸால எழுதப்பட்டபடி ஒரு கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வின்ஸ்டன் சர்ச்சில் அப்படிங்கிறவரும் ஒரே ஒரு கம்யூனிட்டியால எழுதப்பட்ட கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றாரு. கிராமி லாஸ்டின் அப்படிங்கிறவங்க என்ன சொல்றாங்க, காங்கிரஸ் மட்டுமே முழுக்க முழுக்க இருந்து எழுதின கான்ஸ்டிடியூஷன் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவங்க என்ன சொல்றாங்க, இது அப்படியே நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935ல இருந்து காப்பி பண்ணி அப்படியே எழுதப்பட்ட கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் சார் ஐவர் ஜெனிங்ஸ் அப்படிங்கிறவங்க 2 விதமா சொல்றாரு. ஃபுல்லாமே இதுல லாயர்ஸ் பாரடைஸ் அப்படின்னா ஃபுல் அண்ட் முழுக்க முழுக்க இது வக்கீல்கள் லாயர் மட்டுமே இருந்து எழுதின கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது பாரோ பண்ணி எழுதின கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறதையும் ஐவர் ஜெனிங்ஸ் மென்ஷன் பண்றாரு. அப்புறம் ஹனுமன் தயாலா அப்படிங்கிறவங்க என்ன சொல்றாங்க, மகாத்மா காந்தி இந்த கான்ஸ்டிடியூஷன்ல கிடையவே கிடையாது, அன்காந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டிடியூஷன் விரும்பவே மாட்டாரு அப்படிங்கறத சொல்றாரு. சோ இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்ல முன்னாடி கேட்டிருக்காங்க. சோ இதையுமே நீங்க இது நம்ம புக்ல எங்கேயுமே கிடையாது, லட்சுமிகாந்த் புக்ல தான் இருக்கு. சோ இதை நீங்க கொஞ்சம் நோட் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா புக்ல இது கிடையாது அப்படிங்கிறதுனால நீங்க எங்கேயாவது எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு மறக்காது. சோ இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
நம்ம கூடிய சீக்கிரமாவே பாலிட்டிய கண்டிப்பா இந்த மந்த் எண்டுக்குள்ள ஒரு 80% ஆஃப் சிலபஸ நம்ம கவர் பண்ணிரலாம். நீங்க கண்டிப்பா பாலிட்டிய கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி நோட் போட்டு எழுதிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னாலும், அவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.